நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி, மார்ச் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 4:05 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் மூலம். யோகம் இன்று காலை 6:23 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு பகுத்தறிவு வெளிப்படும் நாளாக கொடுங்க. சுயமரியாதை கண்டிப்பாக கூட்டும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முழு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்குங்க. என்று நீங்க கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதில் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். உத்தியோகம் காரணமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நட்பால் சில குழப்பங்கள் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிக்க பாருங்கள். என்று நீங்க எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று பிறகு கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கையில் காசு பணமும் புழங்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் இன்று மேலோங்கி விட கொடுங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். பெண்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. முக்கியமாக இன்று தனித்திறமைகள் வெளிப்படக்கூடும். காதல் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்க வேண்டும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். கொஞ்சம் அமைதியை வெளிப்படுத்துங்கள். என்று மாணவர்கள் கல்விக்காக கொஞ்சம் முழு விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுதுங்கள், படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். தேர்வில் எளிமையாக வெற்றி பெற முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், பழகுங்கள். முன்கோபங்கள் தயவு செய்து வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வியாபார போட்டிகள் குறைந்து விடக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. இன்று குழப்பங்கள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. நட்பு ரீதியில் சில பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசுங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். கூடுமானவரை யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஓரளவு கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும். அதனை நீங்க கடந்து தான் செல்ல வேண்டும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. நண்பரிடம் முன்னர் கேட்ட உதவி இப்பொழுது கிடைக்கக்கூடும்.
மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடை கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். இந்த புத்துணர்ச்சியுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள் என்று தைரியமாக எதிலும் ஈடுபட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். போராடி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். ஆன்மீகத்தின் ஆட்டம் அதிகரிக்கக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உறவுகளுடன் சுமூகமாக செல்ல வேண்டும். எல்லா வகையிலும் நன்மை இருக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். சில இடங்களில் உதவி கேட்டது தாமதமாகத்தான் வரக்கூடும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். காதல் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எல்லாம் ஓரளவு சுமூகமாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட முடியுங்க. காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியாக இருங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். என்று தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரியாகும். நீங்கள் தான் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். நடக்கும் காரியங்களை கண்டு பயம் வேண்டாம். துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று நீங்க திட்டங்களை மேற்கொள்வது மிக சிறப்பு. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். ரோகிணி. என்று ஓரளவு சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். செய்யும் இடங்களில் மட்டும் கவனம் வேண்டும். நடக்கும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க கொடுங்க. என்று பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று பெரிய விஷயங்களை எல்லாம் சிறப்பான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். கவலை மறந்தும் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்பங்களும் உண்டாகக்கூடும். என்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று சில இடங்களில் பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபட்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று மிதுனம் ராசினியர்கள் நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்திலும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். என்று தயவு செய்து பய உணர்வு மட்டும் வேண்டாம்.
தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். போராட்ட குணம் வெளிப்படக்கூடும். இன்று தொடர்பில்லாத பணிகளை மட்டும் செய்ய வேண்டாம். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பிரிய வேண்டியிருக்கும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். வழியே சென்று உதவிகளை மேற்கொள்வீர்கள். வீண் விரோதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் தேர்வுகள் கண்டிப்பாக மாறும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். எல்லா விஷயங்களிலும் நல்லது நடைபெறக்கூடும். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதல்ல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி ஓரளவு காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செய்கின்ற காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். செல்வ சேர்க்கையும் ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் பிறக்கும். என்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்க கூடுங்க. இன்று அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூட்டும். என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று மதிய வேலை உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் என்று வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தி என்று ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகக்கூடும். திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடுங்க. மனோ தைரியம் உண்டாகக்கூடும். கடகம் ராசினியர்களுக்கு மனசுக்குள் உற்சாகம் அதிகரிக்க கூடுங்க. பணிகளை பொறுப்புடன் நிறைவேற்றி விட முடியும். குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். எதிலும் லாபம் கூடிவிடும். புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படக்கூடும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகி செல்லுங்க. இன்று அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்பட முடியும். குடும்பத்தை நன்கு பார்த்து கொள்ள கூடுங்க. சில இடங்கள்ல பார்த்து பேச வேண்டும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். காதல நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கூடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியமும் கண்டிப்பாக கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. பூசம். எதிரிடமிருந்து விடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதளவில் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் செயல்படக்கூடும். என்று முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்கள் மீது வீண் பழி சுமத்த கொடுங்க. மனசுக்குள் ஒருவித உற்சாகம் இருக்கும். நிகழ்வு மாறுபட்ட தன்மையில் இருக்கக்கூடும். உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்குங்க. பண வரவு குறைந்த அளவில் தான் இருக்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் நலம் சீராகும். என்று தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அலைந்து திரிந்து இன்று பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக இருக்குங்க. திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்குவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்குங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபடியாக கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் என்று உங்கள் மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கூடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு ஓரளவு சாமர்த்தியம் வெளிப்படக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். மாணவ கண்மணிகள் இந்த தேர்வுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக வெற்றி பெறலாங்க. கண்டிப்பாக காலையில எழுந்திருச்சு படியுங்கள். படித்த பாடங்களையும் ஒரு பக்கம் எழுதி பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. பக்குவமாக எதிலும் செயல்படுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பதட்டப்பட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையில் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பூரம். இன்று நீங்க சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். முன் கோபத்தை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு மனக்குழப்பம் சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்திரம். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பக்குவமாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகள் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்கள் அணுகுமுறையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. பணிகள் உங்களுக்கு தாமதமாவதால் மன சஞ்சலம் கொள்வீர்கள்.
அனுபவசாலியின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலத்தை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. உறவரிடம் நிதானித்து பேச வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு முறைக்கு பலமுறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை கொடுக்கும். பண வரவுக்கு என்ற வாய்ப்புகள் உண்டாக கூட்டும். செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக செல்லுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். உதவிகரமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கூட்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். பெண்கள் இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக சிரமம் இருக்கும், போக போகத்தான் சரியாகும். காதல விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் உருவாக கூடும். எல்லோரும் மத்தியிலும் இன்று நீங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். அஸ்தம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை கூட நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எதிலும் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது மிக நல்லது. செயல்களை வேகமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று முரட்டு தைரியம் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் போக போக சரியாகும். நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறைகளை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுதல் கவனத்தை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. பதட்டம் இருக்குங்க. காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து செயல்படுதுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. என்று படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. அளவான பணவரவு இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும்.
சுவாதி. இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. பண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்கள். இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். விசாகம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நிகழ்வுகள் பார்த்து மனசுக்குள்ள அதிருப்தி கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். போக போக எல்லாம் உங்களுக்கு பழகிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமாகத்தான் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். என்ன போன்ற காசு பணம் தேவையாக இருந்து கொண்டே இருக்கும். யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழல் உருவாகக்கூடும். சில பணிகள் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும். அளவான பணவரவு போதுமானது. போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்குங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த தடைகள் ஓரளவு விலகி செல்லும். தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கடன் பிரச்சனையும் ஓரளவு குறைந்து விடக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுவீங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். குடும்ப பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் மட்டும் வேண்டாம். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அளவான பணவரவு இருக்க கொடுங்க. பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள மாற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காதலை மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். இன்று பாடங்களை மட்டும் நன்கு கவனியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போட வேண்டாம். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அனுஷம். என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அளவான பணவரவு கிடைக்கக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். சிலர் மனதை சங்கடப்படுத்தும்படியாக பேசுவார்கள். தயவு செய்து அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். கேட்டை. இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் நாட்டம் இல்லாத போல் இருக்க கொடுங்க. காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும். என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாகரிக கொடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாகரிக கொடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நுணுக்கங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று சங்கடங்கள் தீரும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் உருவான திட்டம் செயல் வடிவம் பெறக்கூடும். பிறருடைய விமர்சனத்தை பொருட்படுத்த வேண்டாம். தொழிலில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உற்பத்தி விற்பனை சிறப்பாகத்தான் இருக்கும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவி பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட கொடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் குறைகள் காண்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாகத்தான் இருக்கக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யுங்க.
அளவான பணவரவு போதும் என்று இருக்கக்கூடும். செயல்கள் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுதலாக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். காதல்ல பெரிய பிரச்சனை இருக்காது. சுமூகமாக செல்லும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கல்வியில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக சிறப்பு. தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேர்ப்பீர்கள். பிறர் விமர்சனத்தை மட்டும் பொருட்படுத்த வேண்டாம். செயல் வடிவம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூட்டும். சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். பூராடம். குழப்பங்கள் துளி கூட வேண்டாங்க. யார் மனதையும் சங்கடப்படுத்தாமல் பேசுங்கள். காரியங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். திட்டமிட்ட பணிகள் சூடுபிடிக்கும். இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உத்திராடம். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு மனப்பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். பார்த்து எதையும் கவனமாக செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. உங்கள் பேச்சில் அனைவரும் மயங்க கொடுங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மகரம் ராசினியர்கள், உங்களின் அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரமும் செழித்து வளரக்கூடும். புதிய பரிமாணம் என்று ஏற்படக்கூடும். நிலுவை பணம் கூட கண்டிப்பாக வசூலாகும். என்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கும் வெளிப்படக்கூடும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவீர்கள். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தை அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நடக்கும் காரியங்களை கவனமாக மேற்கொள்ளுங்கள். எதிர்ப்பு யாரும் தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் யாரையும் நீங்கள் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். அதில் கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்க முடியும். முக்கியமாக தெளிவாக செயல்பட முடியும். நட்பு ரீதியில் சில சிரமங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். முக்கியமாக கணவரிடம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல குழப்பம் இருக்கும், நெருக்கடி இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதல்ல கொஞ்சம் பதட்டப்படுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேர்வில் சிறந்து விளங்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று செய்யும் செயல்களில் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள்.
பணிகளை கூட விரைவாக என்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருவோணம் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இனி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. எதிலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செயல்களில் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக சிறப்பு. யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்திவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உடைய யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்வுகளை பார்த்து மனசுக்குள்ள அதிருப்தி கொள்வீர்கள். தேவையற்ற சிந்தனையை இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி கூடும். எதிர்மறையாக பேசுவதுடன் விலகி இருப்பது நல்லது. நல்ல அன்பு கண்டிப்பாக பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட வளர்ச்சி இருக்கும். இலக்கு ஓரளவு நிறைவேறக்கூடும். ஆதாய பணவரவும் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் மதிப்பு கொடுங்க. அவசரமாக எதிலும் விடுபட வேண்டாம். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நேரத்திற்கு இன்று உணவை எடுத்துக் கொள்வீர்கள். என்று உதவிகள் தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிரமங்கள் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாக கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மனதளவில் சிறப்பாக செயல்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. போக போக எல்லாம் சரியாகிவிடும். காதலை நினைத்து பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. முக்கியமாக தேர்வுல கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணம் வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். நினைத்த காரியம் சிறப்பாக இருக்கக்கூடும். அளவான பண வரவு கிடைக்கக்கூடுங்க. உங்களின் யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். போராட்டாத்தி விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிய முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். கவனமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்ற பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. மனசுக்குள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த செய்தி கண்டிப்பாக வரக்கூடும். நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடும். என்ற அனைவரிடத்திலும் பாசமாக பழகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. எதையோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். தேவையற்ற சிந்தனை மட்டும் தயவு செய்து வேண்டாம். சுற்றுப்புற சூழலை உணர்ந்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தை இயக்கும் பொழுது பொறுமையாக இயக்குங்கள். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடும். சற்று கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். தேவையான நிதி உதவியும் கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனிக்கக்கூடும். அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும்.
புதிய வேலைக்கான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடுங்க. சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். என்ன போன்று சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். அதனை கொஞ்சம் சரிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். எதுவாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். எந்த ஒரு முடிவும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இன்று செல்வது மிக சிறப்பு. விவாக பேச்சுகள் கூட நல்ல முடிவை கொடுக்குங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரிக்கட்டி விடுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதிலும் ஜெயிக்க முடியுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடும். தேர்வில் கூட வெற்றி பெற முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்க்கு அதை வந்து தட்டக்கூடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் எல்லாம் இருக்கக்கூடும். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். சிறப்பான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.